வாழ்க்கையில நடக்கிற ஒவ்வொரு பிரச்சனைக்கும் ஒவ்வொரு காரியம் உண்டு. ஏதோ ஒரு காரணம் இந்த குற்றம் சாட்டுறது பார்க்கிறதுக்கு சாதாரணமா இருக்கும், ஆனா குடும்பத்துல சமாதானத்தை கெடுத்துடும். The accusing spirit may look normal, but they'll destroy the சின்ன பிரச்சனை பெருசாக்கும். It'll blow up the small problem. இது பெருசா பிசாசின் கிரியை மாதிரி தெரியாது, உனக்குள்ளேயே அது கிரியை செய்ய ஆரம்பிக்கும். You work into yourself. உன் வேலை ஏன் போச்சுன்னா இந்த வேலையில இந்த குணாதிசயம் உனக்குள்ள இருந்திருக்கும். இன்னைக்கு ஒப்பு கொடுங்க இயேசுவே, Lord, எனக்குள்ள இருக்கிற இந்த குற்றம் சாட்டுகிற ஆவிகள் சொல்லுங்க the spirit of சுட்டெரிக்கப்படட்டும். accusing, let it be burned. இந்த ஆவிகள் சுட்டெரிக்கப்படட்டும். Let it be burned. அப்ப குற்றம் சாட்டுகிற ஆவிகள் The accusing spirit, இப்போ சுட்டெரிக்கப்படட்டும். let it be burned. என் குடும்பத்துல குற்றம் சாட்டுகிற ஆவிகள், The spirit which are என் வேலை accusing ஸ்தலத்துல my குற்றம் சாட்டுகிற ஆவிகள், the accusing my இப்பொழுது இயேசுவின் நாமத்துல, அவர் பேரை The name சொன்னா of the போதும், Lord. இயேசுவின் நாமத்துல, The name of the நான் Lord. சொன்னாங்க இயேசுவின் நாமத்துல The name of the Lord. இந்த ஆவிகள் வெளியேறட்டும். let it be out. இது செஞ்சு பாருங்க, உங்க குடும்பத்துல ஒரு பெரிய சமாதானத்தை You பாருங்க. will see a peacefulness when you do this prayer. முதல்ல தெரிஞ்சுக்கங்க, ஒரு குடும்பத்துல ஒரு சம்பவம் நடக்குதுன்னா அதற்கு நீங்களும் பங்கு இருப்பீங்க. There is a problem is occurring in the எல்லா family. குற்றத்தையும் மற்றவங்களை சுமக்காம நான் எதுல பங்கு இருக்கிறேன், அதுல நீங்க ஜெபிக்க ஆரம்பிச்சாவே உங்களுக்கு ஒரு விடுதலை You கிடைக்க have to ஆரம்பிக்கும். identify where the problem comes